நம்ம வீட்டில் லைட்டு ஃபேன் ஓடணும்னா கண்டிப்பாக கரண்ட் வேணும். அந்த கரண்ட் நம்ம வீட்டுக்கு வரணும்னா கண்டிப்பாக ஒயர் வேணும். ஒயரே இல்லாமல் கரண்ட் நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஒயரே இல்லாமல் கரண்ட் அனுப்ப முடியும்? கண்டிப்பாக முடியும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இது சினிமாவில் வர்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையெல்லாம் கிடையாதுங்க. இது ரியல் டெக்னாலஜி. இதை வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் மின்சார மனிதன். நீங்கள் யாராவது வயர்லெஸ் சார்ஜரை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? மொபைலில் கொண்டு போய் அந்த சார்ஜர் பக்கத்தில் வச்சா போதும், அது சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இது எப்படி ஆகுது? பவர் ஏர் மூலமாக ட்ராவல் ஆகி மொபைலில் சார்ஜ் பண்ணுது. இதை தான் வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மொத்தம் 4 வகையாக பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இண்டக்டிவ் கப்ளிங். இதுதான் பேசிக் கான்செப்டே. இந்த பவர் டிரான்ஸ்மிஷன்ல இருக்கிற பேசிக் கான்செப்டே இண்டக்டிவ் கப்ளிங் பவர் டிரான்ஸ்மிஷன். இந்த இண்டக்டிவ் கப்ளிங் பவர் டிரான்ஸ்மிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சில மில்லிமீட்டர்ல இருந்து சில சென்டிமீட்டர் தூரம் வரைக்கும் மட்டும் நம்மளால பவரை டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும். இதுக்கு உதாரணம் மொபைல் சார்ஜர், ஸ்மார்ட் வாட்சோட சார்ஜர். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் இல்லாம ஜஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக மட்டும் அது சார்ஜ் ஆகும். இந்த மெத்தடில் பவரை டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது 80% 90% எஃபிஷியண்ட்டாக இது வேலை செய்யும். ஏன்னா தூரம் ரொம்ப குறைவு. ஸோ இதோட எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். இந்த மெத்தடில் ரொம்ப அதிகமான தூரத்துக்கு நம்மளால பவரை டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியாது. குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் பவர் அப்படியே டோட்டலாக ட்ராப் ஆகிடும். சரி, இதுல 2வது மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இதுல 2வது மெத்தட் என்ன அப்படின்னா ரெசனன்ட் வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். இது இண்டக்டிவ் கப்ளிங்கை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெத்தட். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுலயும் அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டர் காயில், ரிசீவர் காயில்னு 2 இருக்கும். ஆனா இதுல அடிஷனலா 2 காயில்லையுமே கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு கெப்பாசிட்டர் ஆட் பண்றாங்க? இந்த கெப்பாசிட்டரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல இருக்கிற காயில் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இது எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கும். இப்ப இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கும். மறுபடியும் இதில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த காயிலுக்கு மறுபடியும் ஃபீட் ஆகிட்டு அதில் மறுபடியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதுலேருந்து மறுபடியும் இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். இது திரும்ப திரும்ப மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். இதை பவுன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே மாறி மாறி ஆஸ்கிலேஷன் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இதை ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆஸ்கிலேஷன் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிலேயே நடந்துகிட்டே இருக்கும். அதை ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டிரான்ஸ்மிட்டர் சைட்ல இருக்கிற ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியும் ரிசீவர் சைட்ல இருக்கிற ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியும் ஒரே அளவில் இருக்கும். இதில் ஃப்ரீக்வன்சி நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா 2 விதமாக சேஞ்ச் பண்ணலாம். ஒன்று கெப்பாசிட்டரோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண முடியும். இன்னொன்று காயிலை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் பொதுவாக டிரான்ஸ்மிட்டர் சைடில் ஃபிக்ஸடாக காயிலும் கெப்பாசிட்டரும் இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட அளவு ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை உருவாக்கும். ரிசீவர் சைடில் அட்ஜஸ்டபிள் கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. இந்த அட்ஜஸ்டபிள் கெப்பாசிட்டர் மூலமா டிரான்ஸ்மிட்டர் சைட்ல இருக்கிற ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த சேம் ஃப்ரீக்வன்சியை ரிசீவர் சைட்ல அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுவாங்க. அப்ப அங்கிருந்து நடக்கிற பவர் டிரான்ஸ்மிஷனை இது சரியா ரிசீவ் பண்ணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து எங்கேயோ இருந்து சிக்னல் அனுப்புவாங்க. அந்த சிக்னலை நம்ம வீட்டு ரேடியோல இருந்து நம்ம டியூன் பண்றோம் இல்லையா, நம்ம அந்த டியூன் பண்றது என்னன்னு நினைக்கிறீங்க? கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்றது மூலமா அதோட ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணி நம்ம அந்த ரேடியோ ஸ்டேஷனோட சிக்னலை நம்ம பிடிக்கிறோம். இதே சேம் கான்செப்ட் தான் இந்த ரெசோனன்ட் பவர் டிரான்ஸ்மிஷன்லயும் நடக்குது. இந்த ஆஸ்கிலேஷனை உருவாக்குறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல கெப்பாசிட்டரை நம்ம போடுறோம். கட்டாயம் இந்த கெப்பாசிட்டர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஆஸ்கிலேஷன் நடக்காது, பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்காது. இதுல வெறும் காயில் மட்டும் இருந்ததுன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஆனா கெப்பாசிட்டரும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பவர் டிரான்ஸ்மிஷனும் நம்மளால செய்ய முடியும். சரி, இந்த ரெசோனன்ட் பவர் டிரான்ஸ்மிஷன்ல எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்மளால பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னா 1 இருந்து 2 மீட்டர் தூரம் வரைக்கும் நம்மளால பவரை டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும். MIT சயின்டிஸ்டுங்க 2 மீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பல்பை எரிய வச்சு இதை ஒரு டெமோவா எக்ஸ்பீரியன்ஸா காட்டியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்மிட்டர் சைட்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் ரிசீவர் சைட்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் கொஞ்சம் மாறினா கூட இதோட எஃபிஷியன்சி ரொம்ப டிராப் ஆகும், பவர் ரொம்ப லாஸ் ஆகும். இதுல 3வது மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
மைக்ரோவேவ் பவர் டிரான்ஸ்மிஷன். இது லாங் டிஸ்டன்ஸ்ல பவரை டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு பயன்படுத்துற சரியான ஒரு மெத்தட். உண்மையிலேயே சொல்லணும்னா வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா இதை தான் நம்ம சொல்லணும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுல முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற எலக்ட்ரிக் சப்ளைய மைக்ரோவேவ் சிக்னலா மாத்துவாங்க. மைக்ரோவேவ் சிக்னலா மாத்தி ஒரு மிகப்பெரிய ஆண்டனா மூலமா அந்த சிக்னலை ஒரு பீம் மாதிரி அனுப்புவாங்க. அந்த பீமை ரிசீவர் சைடில் இருக்கிற ரிசீவர், அதாவது ரெக்டனா, இந்த பீமை ரிசீவர் சைடில் இருக்கிற ரெக்டனை ரிசீவ் பண்ணி அந்த மைக்ரோவேவ் சிக்னலை மறுபடியும் டிசி சப்ளையை கன்வெர்ட் பண்ண. இந்த டிசி சப்ளையை நம்ம டைரக்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனாலும் அதை இன்வெர்டர் மூலமா நம்ம இன்வெர்ட் பண்ணி ஏசி சப்ளையாகவும் நம்ம யூஸ் பண்ணி. இந்த மைக்ரோவேவ் பவர் டிரான்ஸ்மிஷன்ல எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்மளால பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னா, சில மீட்டர் தூரத்துல இருந்து பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இதை அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சேட்டிலைட்டுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற 36,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்மளால பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தியரியையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதை யாரெல்லாம் செஞ்சு சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னா நாசாவும் ஜாக்ஸாவும். நாசா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது என்னங்க ஜாக்ஸா புதுசா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஜாக்ஸான்றது என்ன அப்படின்னா ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாக்ஸா 100 மீட்டர் தூரத்துக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா டெமோவும் காட்டியிருக்காங்க. இதோட எஃபிஷியன்சி 50ல இருந்து 70% வரைக்கும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுக்கு மிக பிரம்மாண்டமான பெரிய பெரிய செட்டப்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ரேடியேஷன் அதிகமா இருக்கிறதுனால இதுக்கு நிறைய ரேடியேஷன் சேஃப்டி நிறைய தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம லாங் டிஸ்டன்ஸ்ல பவர் அனுப்பும் போது நிறைய லாசஸ் ஏற்படுது. அடுத்து 4வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா லேசர் பவர் டிரான்ஸ்மிஷன். இத ஃபோக்கஸ்டு பீம் டிரான்ஸ்மிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற எலக்ட்ரிக் சப்ளைய லேசர் லைட்டா மாத்துறாங்க. நம்ம சாதாரணமா வீட்டுல சின்ன பசங்கள்லாம் லேசர் லைட் வச்சு விளையாடி இருப்போம் இல்லைங்களா? ஸ்கூல் ப்ராஜெக்ட்ல இந்த இதுல எல்லாம் லேசர் லைட் பீம் போகுது இல்லைங்களா? அதே மாதிரி சப்ளை வந்து லேசர் லைட்டா மாத்தி ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த டார்கெட்ல போட்டோவோல்டாயிக் செல்லை வச்சிருவாங்க. போட்டோவோல்டாயிக் செல்லுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சோலார் பேனல் தான். ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டுக்கு லேசர் லைட்டை அனுப்பி அந்த டார்கெட்ல போட்டோவோல்டாயிக் செல், அதாவது சோலார் பேனலை வைக்கும் பொழுது அந்த சோலார் பேனல்ல இருந்து நம்ம எந்த டார்கெட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ அந்த டார்கெட்டுக்கு தேவையான எனர்ஜியை நம்மளால சென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை சில 100 மீட்டர் தூரங்கள் வரைக்கும் அனுப்பி இதை எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சு சக்சஸ் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி அந்த டார்கெட்டுக்கு நம்ம எனர்ஜியை வந்து சப்ளை பண்ண முடியும். இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து லேசர் லைட் அப்படிங்கறதுனால இது வந்து கண்களை பாதிக்கக்கூடியதா இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரொம்ப சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த லேசர் பீம் போற இடத்துல ஏதாவது தடை ஏற்பட்டாலோ, ஒரு பறவையோ வாகனமோ வேற ஏதோ பொருள் தடை ஏற்பட்டாலோ அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி நமக்கு போய் சேராது. இன்னொன்று வெதர் கண்டிஷன்ல கூட இந்த லேசர் பீமோட லைட் வெளிச்சம் அங்கே போய் சேரும் போது ரொம்ப கம்மியா போகும். அப்போ அதோட எஃபிஷியன்சி ரொம்ப பாதிக்கும். அதனால இந்த லேசர் பவர் டிரான்ஸ்மிஷனை ரொம்ப சேஃப்டியா கையாள வேண்டியது இருக்கு. இந்த வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மூலமா நம்மளால பவர் அனுப்ப முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஐடியாவை கொடுத்தது யாரு தெரியுமா? 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நிக்கோலா டெஸ்லா வந்து இதை பத்தி ஒரு மிகப்பெரிய கனவு கண்டாரு. உலகம் முழுக்க வயரே இல்லாம எலக்ட்ரிசிட்டியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கனவு கண்டு இதுக்கான ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டையும் செஞ்சாரு. அந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான பணம் பற்றாக்குறையினாலையும் இன்வெஸ்டர் யாரும் கிடைக்காதனாலையும் அந்த ப்ராஜெக்ட் பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதுல நம்ம ஏத்துக்கிட்டே ஆக வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன்ல லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது அதிகப்படியான எஃபிஷியன்சி லாஸும் பவர் லாஸும் ஏற்படுது. இது உண்மை. அதனால இப்போதைக்கு இந்த டெக்னாலஜி ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மொபைல் சார்ஜர், ஸ்மார்ட் வாட்ச் சார்ஜர், எலக்ட்ரிக் டூத் பிரஷ், இந்த மாதிரி இடங்கள்ல இந்த பவர் டிரான்ஸ்மிஷனை பயன்படுத்துறாங்க. சுருக்கமா சொன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு இண்டக்டிவ் கப்ளிங், கொஞ்சம் தூரத்துக்கு பவர் அனுப்புறதுக்கு ரெசோனன்ட் பவர் டிரான்ஸ்மிஷன், ரொம்ப தூரத்துக்கு பவர் அனுப்புறதுக்கு மைக்ரோவேவ் பவர் டிரான்ஸ்மிஷன், குறிப்பிட்ட ஒரு டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி பவர் அனுப்புறதுக்கு லேசர் பவர் டிரான்ஸ்மிஷன். ஃபைனலா சொல்லணும்னா
இன்னைக்கு நம்ம வயரை யூஸ் பண்ணி கரண்ட் அனுப்பிட்டு இருக்கோம். ஆனா வயரே இல்லாம பவர் ஆன் பண்ண டெக்னாலஜி ஆல்ரெடி நமக்கு வந்து சேர்ந்துருச்சு. இந்த டெக்னாலஜி பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். நான் உங்க மின்சார மனிதன்.